நீன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எதுக்கு என்ன கொண்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க? உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன். நான் உடனே போலீஸ் கூப்பிடுறேன். செத்தீங்கடா நீங்களா? என்ன நான் அண்ணன் பொண்டாட்டிட்டு மட்டும் நினைச்சீங்களா? ஜட்ஜோட பொண்ணு நானு. உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா தூங்கிட்டு இருந்த என்ன கடத்தி கொண்டு வந்து இங்க வச்சிருப்பீங்க? மாட்னீங்கடா நீங்களா? ஏன் மேலே கை வைக்கிறீங்களா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உங்களுக்குலாம்? நீங்க பண்ண இந்த விஷயத்துக்கு உங்களை என்ன பண்றேன் பாரு. அத்தனை பேரும் செத்தீங்கடா, செத்தீங்க. கொல்லாம மாட்டேன். வைஸ் கேப்டன் நீங்க பொண்ணை தூக்க சொன்னா யார தூக்கிட்டு வந்திருக்கீங்க? உட்காரு உட்காரு உட்காந்து விட்டுருவா. ஏய் நில்றா நில்றா பொண்ணு சாவு. யார கடத்த சொன்னா எதா கடத்திட்டு வந்திருக்கீங்க? அறிவில்லை உங்களுக்கு? மீனாக்கும் இந்த பிசாசுக்கு வித்தியாசம் தெரியல உங்களுக்கு? எப்பா ரூம்ல இதான்ப்பா பத்துட்டு இருந்தது. கல்யாணம் பொண்ணா இருக்குன்னு தெரியாம தூக்கிட்டேன்பா. பேசாத. இவ்வளவு பார்த்தா யாராவது பொண்ணுன்னு சொல்லுவாங்களா? ஆளும் முகரை. இப்ப என்ன பண்றது தெரியலையே, நீயே சொல்லு. இவ்வளவு கடத்திட்டு சரி, இன்னும் டைம் இருக்கு. உடனே இவளை தூக்கிட்டு போய் அப்படியே அங்க வச்சுட்டு கல்யாண பொண்ணை தூக்கிட்டு வரணும். சரியா? சரிப்பா. ஆனா நம்ம எல்லாரும் மூஞ்சி இந்த பொண்ணு பார்த்துச்சு. என்ன எல்லாம் என் தலை எழுத்து. ஏதாவது கனவு கனவுன்னு சொல்லி சமாளிப்போம். ஏய் உட்காராம எந்திரிச்சு கட்டுக்கணும். அதே மாதிரி அதே மாதிரி இலையில கட்டுங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஒரு இலைய போட. சீக்கிரமா சீக்கிரம்ப்பா. கார்த்தி, கார்த்தி, இவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் கொலையா கொலைச்சு இப்பதான் படுக்க விட்டாங்க. இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்ச நேரம் தூங்க வடிச்சு தப்பு. டேய் ரொம்ப முக்கியமான விஷயம்டா, கேள்றா. வேணா ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வந்து மூஞ்சில அடிக்கவா? ஐயோ சித்தப்பு, வாய் வச்சுட்டு சும்மா இரு. என்ன விஷயம்? ஹால்ல நல்லா தூங்கிட்டு இருந்தேன்டா. பாத்ரூம் வருதேன்னு காமன் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தேன். அப்ப பார்த்தா அந்த திவ்யா பொண்ணும் தினேஷ் பையனும் தனியா ஏதோ கை கொடுத்து பேசி கை தட்டி இருந்தாங்கடா. ஏன் சித்தப்பு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு தூக்க வரலன்னு பேசிட்டு இருப்பாங்க. அதை சொல்லதான் நடு ராத்திரியில என்னை வந்து எழுப்பினியா? டேய் இது சாதாரண விஷயம் இல்லடா. அந்த தினேஷ் பையில நம்ப முடியாது. அவனால நம்ம மீனாட்சிக்கு ஏதாவது ஒன்று நடந்துடுமோன்னு பயமா இருக்குடா. நடந்திருந்தா சந்தோஷம். சனியை விட்டதுன்னு நிம்மதியா இருக்கலாம். நீ போய் தூங்கு சித்தப்பு. குட் நைட். என்ன ஒன்று விடிஞ்சா கல்யாணம்,
கல்யாண பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். நீ தூங்க போறியா? இங்க பாரு, மரியாதை எந்திரிச்சு என் கூட வா. எங்க சித்தப்பு? ஆ, சமையலுக்கு விறகு வெட்ட ஆளை பாரு. வாடா. மீனாட்சிக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு போய் பார்ப்போம். ஏன் அதை நீ மட்டும் போய் பார்க்க மாட்டியா? அறிவு கேட்டவனே, நடுராத்திரியில நீ கட்டிக்க போற பொண்ணு ரூம் நீ திறந்து பார்த்தா பிரச்சனை இல்ல. நானோ இல்ல வேற யாரோ திறந்து பார்த்தா கேரக்டரே டேமேஜ் ஆயிடும்டா. அதனால தான் உன்னை கூப்பிடுறேன். ஓ, அப்போ என்னோட கேரக்டர் டேமேஜ் ஆனா பரவாயில்ல. ஐயோ, அப்படி இல்லடா செல்லம். புருஷன் பொண்டாட்டி தூங்குறத ரூம்குள்ள எட்டியும் பாப்பான், எந்திரிச்சா டூயட்டும் பாடுவான்னு இந்த உலகம் உன்னை மன்னிச்சு ஒத்துக்குண்டா. ஆனா உன் சித்தப்பனோட வயசையும் ஸ்டேட்டஸையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. பொண்ணு ரொம்ப எட்டி பார்த்துட்டான்னு ரூம்ல உட்கார வச்சு என்ன பஞ்சாயத்து பண்ணிடுவாங்கடா. எங்க பாக்குறான்? டேய், வெறுப்பேத்தாதடா. இப்ப நான் என்ன ஜோக் சொல்லிட்டு நீ சிரிக்கிற? அது இல்ல சித்தப்பு, அண்டர்வேரோட போலீஸ் லாக்அப்ல நீ உட்காரத நினைச்சு பார்த்தேன், சிரிச்சேன். விஷம் விஷம். சித்தப்பு வாடா வா, வெறுப்பேத்திருக்காம வாடா. ஏன்டா என்ன அப்படி படுத்துறீங்களோ? ஏய், நல்ல வேலை மண்டபத்தில் யாரும் எழுந்திருக்கல. அப்படியே சத்தமே இல்லாமல் இவளை படுக்க வச்சுட்டு அவளை பார்த்து தூக்கிட்டு வந்துருங்க. மாற்றி தூக்கிட்டு வந்துடாதீங்க. அண்ணா, அதே மாதிரி மறுபடியும் கேமராவில் படாமல் கோடு வழியாக நடந்து போகணுமா? போகிறப்ப நீங்கள் நேராக போயிருங்க. ஆனால் வரும்போது நீங்கள் கேமராவில் படாமல் வரணும். சரியா? சரி, போங்க. சரிண்ணா. ஏய், ஒரு நிமிஷம். சித்தப்பு, தப்பு பண்ணிடக்கூடாது. கோட்டரு, நீ உள்ளே போய் யார் நடமாடுறா என்ன ஏதுன்னு ஒரு வாட்டி பாரு. எல்லாம் கிளியரா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பிளான பண்ணி முடிங்க. போடா. ரைட்டு, காலையில நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. பல கண்ணீர் காட்சிகள், சென்டிமெண்ட் சீன்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் திவ்யா, நீயும் எல்லார் கூடயும் சேர்ந்து கண் கலங்கி டிராமா பண்ணணும். சரியா? அப்பதான் உன் மேல சுத்தமா சந்தேகம் வராது. நானும் அழுது பதறி நடிச்சு கொட்டுவேன். என்னை பார்த்து சிரிக்க கூடாது. சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தினேஷ். யூ டோன்ட் வரி. ஓகே, அப்போ நிம்மதியா போய் தூங்கி காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்துச்சு சந்தோஷமா ரெடி ஆயிடுவோம். ஓகே, குட் நைட். குட் நைட். டேய் வாடா. வா வா வா. இவங்க எதுக்கு இங்க வராங்க? அதுவும் இந்த நேரத்துல மீனா ரூம்க்கு. அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. இப்போவே பொண்ணு மிஸ்ஸிங்னு கண்டுபிடிச்சு ஏழரைய கூட்ட போறானுங்களோ? ஒன்னும் புரியலையே. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏய், வாடா. எங்க சித்தப்பா? என்னவா? இங்க பாரு, நேரா மீனா ரூமுக்கு போ. பேசாம போய் கதவை திறந்து அவ இருக்காளான்னு பாரு. பார்த்துட்டு உடனே வந்துரு. சரியா? போ போ போ. தனியா போக பயமா இருக்கு, நீ வாயேன். டேய், மடப்பாயில யாராவது வராங்களா நான் பார்க்க வேண்டாமா? அதுக்குதான் நான் இங்கே இருக்கேன். நீ போய் பாரு. போடா. அது அட போடானா. சித்தப்பா போச்சு. டேய் போடா.
பாத்து மெதுவா கதவை சாத்து. மீனாட்சி முழிச்சுக்க போறா. கார்த்தி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? அம்மா அது வந்து அங்க ரூம்ல தண்ணி தீந்துருச்சு. குடிக்க தண்ணி தீந்துருச்சா, தாகமா இருந்துச்சா, அதான். டேய், அதுக்காக இங்கே வருவ? என்ன கார்த்தி இதெல்லாம்? இல்லம்மா அது வந்து கார்த்தி, இந்த நேரத்துல இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இவன் எதுக்காக கதவு திறந்து பார்த்தான்? ஒருவேளை மீனா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டானோ? என்ன பண்றது? தெரியலையே. நீங்களே கேளுங்க மாமா. அம்மா. நடு சாமத்துல இங்க வந்து நிக்கிறான். கேட்டா தாகமா இருக்க தண்ணி குடிக்க வந்தானா? என்னப்பா கார்த்தி, என்ன காரணம் சொல்ற? அதுக்காக இங்கேயா வந்து நிப்ப? யாராச்சும் பார்த்தா என்னடா நினைப்பாங்க? சின்னஞ்சிறுசுங்க தான் மாமா. அதுக்காக இப்படியா? சம்மந்தி வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க நம்மள? ஏப்பா, உங்க அம்மா வருத்தப்படுற அளவுக்கு நடந்துக்கிறியப்பா. என்னடா இது? அங்கிள், வாட்ஸ் ஹேப்பனிங்? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா மீனாட்சி. ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் தூங்கு. எப்படி தினேஷ், இவ்வளவுதான் அவங்க கடத்திட்டாங்களே. அது எனக்கும் புரியல திவ்யா. இவன் எப்படி இங்க? அப்போ அவங்க கடத்தினது யாரு? இல்லையே, இந்த நேரத்துல இவ்ளோ பேர் இங்க வந்திருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, தூக்கம் வரலன்னு இந்த பையன் அங்கேயும் எங்கேயும் சுத்திட்டு இருந்திருக்கான். அதான் கூப்பிட்டு கண்டிச்சு தூங்குடான்னு சொல்லிட்டு இருக்கோம். வாட், ரியலி? கார்த்தி, அப்படியா? சரி சரி விடுங்க, எல்லாரும் போய் தூங்க, டைம் ஆயிடுச்சு. போங்க. சரிங்க மாமா. மீனாட்சி போய் படுமா. நந்தினி போமா. போ கல்யாணி. கார்த்தி, இந்த நேரத்துல எதுக்கு என் ரூமுக்கு வந்தீங்க? ஏய், ஓவரா சீன் போடாத. நான் ஒன்றும் தப்பான நோக்கத்தோட இங்க வரல. நல்ல நோக்கத்தோட வந்திருந்தவரா இருந்தா நடு ராத்திரியில வந்து ரூம் கதவை திறந்து தூங்குற பொண்ணை எட்டி பாப்பீங்களா? ஏய், நான் அந்த மாதிரி சீப்பான ஆள்லாம் கிடையாது. அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? ஓ, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை கடத்தி கல்யாணத்தை நிறுத்திடலான்னு வந்தீங்களா? உண்மையை சொல்லுங்க, அதானே உங்க நோக்கம்? அவ்வளோ லோக்கலாலாம் நான் யோசிக்க மாட்டேன். நாளைக்கு கல்யாணம், நீ இருக்கியா இல்லை ஓடி போயிட்டியான்னு பார்க்க வந்தேன். போதுமா? 1 year அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கு, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறக்க மாட்டேன். ஐ எம் a gentleman. நீ போய் தூங்கு போ. சித்தப்பு, எல்லாம் ஒன்னாலதான். இருவா. அண்ணே, அங்க வேற யாரும் இல்லைண்ணே. பெரியவர் வெளியே போயிட்டு வந்தாரு, மறுபடியும் தூங்கிட்டாரு. கிளியரா இருக்கு, இப்ப நாம் போலாம். டேய், டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. வேலை வேகமா நடக்கணும், சரியா? இப்போ நீங்க போங்க. ஆனா ஒண்ணு, இந்த தடவை மூஞ்ச பார்த்து ஒழுங்கா தூக்கணும். இல்லைன்னா ஒவ்வொருத்தனையும் கட்டி வச்சு உதப்பேன், புரியுதா? போங்க, இலக்கடை தூக்கம். டேய் வாங்கடா, எடுறாத. டேய் வாடா. ஐயோ, இவன் பெரிய கோவக்காரனா இருப்பானோ? விட்டா கொலையா பண்ணியிருப்பான் போல. இன்னைக்கு முழுக்க இவங்கிட்ட தனியா மாட்டிடவே கூடாதா சாமி. ஏய் இல்லைங்க. ஐயோ இவனா, எப்படி சமாளிக்கிறது தெரியலையே. சமாளிப்போம். என்னது இது? இலக்கட்டு சார். எங்க கொண்டு போறீங்க இந்த நேரத்துல?
சார் கொண்டு போகல சார், கொண்டு வரோம். காலையில் சாப்பாட்டுக்கு இலை பத்தாதுன்னு சொன்னாங்க, அதான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரோம். என் கண்ணிலேருந்து எவனும் எஸ்கேப் ஆக முடியாது. பத்திரமா கொண்டு போகணும், சரியா? பார்த்து. சரிங்க. சித்தப்பு வா 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 வா. ஏய் வாடா கொடு. சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா, போடா. என்ன பண்றாங்க இவங்க? இப்பதான் அவனுங்க தப்பான ஆளை கடத்திருக்கோன்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க போல. அதான் ஆளை மாத்தி வச்சு இனிமேதான் மீனாவே தூக்க போறானுங்க. இந்த தடவை அவங்க சரியா பண்ணிடுவாங்களா? 2வது தடவைலாம் தப்பு பண்ண மாட்டானுங்க. நீ வா. சித்தப்பு வா சித்தப்பு. சித்தப்பு வா வா வா. கோட்ரு பிரேடி. நீ கோட்ரு என்னடா தோண்டி அடிக்கிற? என்னடா பண்ற? ஸ்ப்ரே அடிச்சிட்டேன். எத்தனை தடவை ஸ்ப்ரே பண்ண? ஒரு 3-4 தடவை அடிச்சிட்டேன். அடா பாவி, ஓவர் டோஸ் ஆயிடண்டா. வேற கச்சிப்பு இருக்கா? என்னங்க கொண்டுடு உன்னை. ஏன்டா அப்படி பண்ண? ஐயோ சித்தப்பு போ சித்தப்பு, சரி. ஆகிறத பார்த்துக்கலாம் போ. கையை போடா குட்ரா. தலை எந்த பக்கம்டா இருக்கு? இப்படி ஆட்டலாம். இங்க கொண்டு வாங்கடா. ஏன்டா இப்படி போயிட்டாங்க? இலக்கட்டை கழட்டுங்க. எந்திரிச்சிருங்க. டேய் வாங்கடா, இவ்வளவு கீழே இருக்குங்கடா. சித்தப்பு இப்ப என்ன பண்றது? எல்லாரும் டிபன் சாப்பிட்டு வந்து அப்புறமா தூக்கலாமா? தலை எழுத்து தூக்குங்கடா. நீ ஒண்ணு சித்தப்பு. டேய் புட்ரா. டேய் பொறுமையா புடி. பார்த்து தூக்குடா. சித்தப்பு தூக்கு சித்தப்பு. புடி சித்தப்பு. பொறுமையா தூக்கு தூக்கு. பார்த்து பொறுமையா பொறுமையா பொறுமையா. சித்தப்பு தூக்குடா. சித்தப்பு. வைடா. வாடா. பொறுமையா வை. விடு 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 கொல்லாம் விடு. சித்தப்பு சித்தப்பு அதை எடுடா, வாங்க, கடிச்சு சித்தப்பு. சித்தப்பு சரிடா. அட இருடா எட்ரா எட்ரா. எடு. டேய் டேய் அங்கடா இதடா. சீக்கிரம் தூக்கி எடுத்து வைங்கடா. பார்த்து தூக்குடா புடிச்சது புடிச்சு தூக்குடா. வை. டேய் கயிறு கட்டு. சித்தப்பு நான் பாத்துறேன், அதை போய் பாரு போ. சித்தப்பு காலு. அப்பாடா சீக்கிரம்டா. சித்தப்பு ஏய், ஓகே இரு, சித்தப்பு இரு, வெளியே இரு. இருக்காங்க பாரு. என்ன வராங்க பார்த்துட்டு வரேன். போலாமா சித்தப்பு? டேய் தூக்குடா. ஏய், சீக்கிரம் தூக்குடா. போய். வரல 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 வரல
டேய் போட்டு இந்த பக்கம் போடா. வாங்கடா வாங்க 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 சீக்கிரம் வாடா. போடா டேய் போடா. இப்போதான் கரெக்டா மீனாவை தூக்கியிருக்கானுங்க. இல்ல தினேஷ், எனக்கு டவுட்டா இருக்கு. நீ இப்போ கொஞ்சம் ரூமுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்துடுறியா? சரி. அப்போ அபியை தான் முதல்ல கடத்திருக்கானுங்க. இப்போ அவளை வச்சுட்டு மீனாவை கடத்திட்டு போயிருக்கானுங்க. எப்படியோ ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. வா வா பார்த்து வா. ஏய் வாங்கடா, இந்த பக்கம் போனதாண்டா கேமராவில் சிக்காம போகலாம். ஏய் வாடா வாடா வாடா, சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா. என்னாச்சு? சக்ஸஸ்பா. சூப்பர். வா 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 வண்டியில. ஆ ஆ. போட்டு ஏறாடி ஏறா. டேய் போடா உள்ள போடா. உட்காரா. நான் போலாம் நானே. சூடாறதுக்குள்ள குடிங்க. என்னங்கடா குளிக்காம கொள்ளாம இப்படி வந்து நிக்கிறீங்க? இன்னும் நீங்க 2 பேரும் குளிக்கலையா? கார்த்தி இன்னும் தூங்கிட்டு இருக்காமா. அப்புறம் அவன் சீக்கிரமா எழுந்து குளிச்சிருவான். அவனை நீ குறை சொல்லாத. சீக்கிரம் போய் குளிங்கடா. 4 பேர் வந்தா வாங்க வரவேற்க வேண்டாமா? போங்க போங்க. போய் குளிங்க போங்க. இவனால அவன் கிட்ட போறானா, அவனால இவன் கிட்ட போறானான்னு தெரியல. டேய் சிவா போடா சீக்கிரம். விசாலம், பொண்ணு ஏந்திரிச்சிருச்சா, பொண்ணு ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு போய் பாரு போ. சரிங்க, நான் போய் பாக்குறேங்க. என்னன்னு சூடா இருக்கு பாத்து. எந்திரிச்சிருவானே, இன்னும் டைம் இருக்குல்ல. நான் அதுக்குள்ள எழுப்பி விட்டுடுறேன். ஓகே. வாங்கம்மா. குட் மார்னிங். பியூட்டிஷியன்ஸ் தானே? என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இப்பவே ஆரம்பிச்சா தானே மேம் நிதானமா மேக்கப் போட முடியும். லேட் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அவசரப்படுத்துவாங்க. சரி, இன்னும் பொண்ணு எந்திரிக்கல. எழுந்து குளிச்சதும் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க காஃபி சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேம். நீ காஃபி சாப்பிட்டு நான் போய் பாக்குறேன். வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா சரி இருக்கேன். உட்காருங்க. மீனாட்சி, கதவு திறந்திருக்கு. மீனாட்சி, அபி, அபி, அபி. என்னம்மா, நைட்டு ரொம்ப நேரம் முடிச்சு பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா, மீனாட்சி எங்க? தெரியலையே, நான் இப்பதான் எந்திரிக்கிறேன். மீனாட்சி, மீனா உள்ள இல்லையா அபி? தெரியல ஆண்டி. அதுக்குள்ள எங்க போயிருப்பா? ஏதாவது சொல்லிட்டு போனாலாமா? தெரியல ஆண்டி. எனக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி மசன்னு இருக்கு. வெளியில எங்கேயாவது காஃபி குடிக்க தான் போயிருப்பா. கொஞ்சம் நல்லா பாருங்க ஆண்டி. ம்.
போனா கூட போனை வச்சுட்டு போக மாட்டாளே. இதை வச்சுட்டு எங்க போயிருப்பா? அபி, இப்ப நம்ம பதட்டப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம மீனாட்சியை தேடுறது யாருக்கும் தெரிய வேண்டாம், சரியா? சரிங்க ஆண்டி. எங்கேயும் போயிருக்க மாட்டா, நிச்சயம் இங்கதான் எங்கேயாவது இருப்பா. தேடுவோம், எல்லா இடத்துலயும் தேடுவோம். என்ன, கொஞ்சம் பதட்டப்படாம தேடணும். முகூர்த்த நேரம் வரை வந்துடும். பியூட்டிஷியன் பொண்ணுங்க வரை வந்து உட்காந்துருக்காங்க. மாப்பிள்ளை வீட்லயும் மீனாவை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆண்டி, அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா ஆண்டி. போனாலும் என்கிட்ட சொல்லாம போக மாட்டா. தெரியுது, ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் காணுமே. சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன், சரியா? என்ன செல்வி, ரொம்ப நேரமா இங்கேயே சுத்திட்டு இருக்கீங்க? யாரையாவது தேடுறீங்களா? இல்ல இல்ல, யாரையும் தேடல, யாரையும் தேடல. நீங்களும் நானும் சேம் கலர், சேம் பின்ஸ். மீனாட்சிக்கு மேக்கப் போட்டாச்சா? இல்ல. மேக்கப் போடுறப்ப நான் கூட இருக்கணும். கார்த்தியன் நான் ஸ்கின் டோனுக்கு ஈக்குவலா இருக்க மாதிரி மீனாவோட மேக்கப் இருக்கணும். இல்லனா போட்டோல வீடியோல அண்ணன் டல்லா இருக்கும். ஏன்னா மீனாட்சி பிரைட்டா தெரியவா. சரி, நான் அவளுக்கு மேக்கப் போட போறேன். போயிட்டு வரேன் ஆண்டி. ஏய் அனு, எங்க போற? அதான் சொன்னனே ஆண்டி, மேக்கப் போட போறேன்னு. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். ஏன்? அவ குளிக்க போயிருக்கா. நினைச்சேன், சரியான சோம்பேறி. அவ குளிச்சிட்டு வரட்டும், வச்சுக்கிறேன். மேடம், காஃபி குடிக்கிறது மட்டும் இல்ல, டிஃபனும் சாப்பிட்டோம். மேக்கப் ஆரம்பிச்சிடலாமா? இப்ப ஆரம்பிச்சாதான் சீக்கிரம் முடிக்க முடியும். அப்படியா? இவங்க தான் பியூட்டிஷியனா? ஆமா. நீங்க போங்க ஆண்டி, நான் இவங்களை மீனாட்சி கிட்ட கூட்டிட்டு போறேன். ஐயோ, அவ இன்னும் குளிக்கவே இல்லையே. சோ வாட்? நான் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவ குளிச்சிட்டு வந்ததும் வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகேவா? வரேன், நீங்க வாங்க. சரி, நான் போய் மத்த வேலையை பாக்குறேன். இவங்கிட்ட ஜாக்கிரதையா பேசணும். தம்பி, சொல்லுங்க ஆண்டி. இவங்கிட்ட சொல்றதா வேணாமா? சாப்பிட்டியாப்பா? இன்னும் இல்ல ஆண்டி, இனிமேதான். மீனாட்சி எழுந்துட்டாளா ஆண்டி? எந்திரிச்சிட்டாப்பா, குளிச்சிட்டு இருக்கா. என்கிட்டயே ரீலா? அப்படியே ஆண்டி, அவ வந்ததும் சொல்லுங்க. அவகிட்ட நான் ஒரு 2 வார்த்தை பேசணும். இல்ல ஆண்டி, நேத்து நைட்டு வந்ததும் அவகிட்ட பேசலான்னு போனேன். அவ ஏதோ அப்செட்ல இருந்தா போல. காலையில பேசலான்னு சொல்லி என்ன அனுப்பிட்டா. ஓ அப்படியா? நைட் அவகிட்ட பேசுனியா? ஆமா ஆண்டி, ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் தான் பேசினேன். ஓ, என்ன சொன்னா? ஏதாவது ஸ்பெஷலா பேசினாளா? இல்லையே ஆண்டி, ஏதோ அப்செட்ல இருந்தான்னு மட்டும் தெரிஞ்சது. என்ன பேசவே விடல அவ. எனக்கு டயர்டா இருக்கு, காலையில நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிட்டா. ஓ சரிப்பா, வந்ததும் ஞாபகப்படுத்துறேன். சரி ஆண்டி, பாய். இவனை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. உண்மை சொல்றானா பொய் சொல்றானா? அவ இதுக்காக அப்செட்டா இருக்கணும். என்ன எலோட பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாம் இந்த கோர்ட்டு பண்ண வேலை தான்ப்பா.
3 தடவை ஸ்ப்ரே வச்சு விட்டான். சாவடிக்க போறேன்டா உன்னை. ஏன்டா ஓவர் டோஸ் பண்ணாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னேன்? மருந்து எவ்வளவு உள்ள போயிருக்கு, எப்ப முழிப்பானே தெரியலையே. இப்போ என்னப்பா பண்றது? இன்னும் என்ன பண்றது? ரோட்ல படுக்க வச்சு என்ன ரோடோட வச்சு ஏத்துங்க, சாவுற. இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன பண்ண போறோன்னே தெரியல. ஒண்ணு பண்ணுங்க, 4 பேரும் கிட்டே இருந்து இந்த பொண்ணை பாத்துக்கங்க. ஒரு வேளை முழிச்சான் வை, சூடா காப்பி கீப்பி ஏதாவது கொடுத்து எழுப்பி விடுங்க, இல்லனா வாமிட் எது வந்துடும். சரிப்பா, பக்கத்திலே இருந்து பாத்துக்கங்க. வரேன். அண்ணா நீ எங்கடா போற? பொண்ணையும் காண என்னையும் காணன்னு வை, எல்லாரும் சந்தேகமும் என் மேலதான் வரும். வேற யாரும் சந்தேகப்படுறாங்களோ இல்லையோ, என் அப்பாவும் அபியும் கண்டிப்பா கூச்சல் போட்டு காட்டி கொடுப்பாங்க. அட ஆமாப்பா, அது வேற இருக்கா? 10 வரைக்கும் நாங்கள் இலக்கட்டோட போனதை அப்பா வேற பார்த்துட்டாரு. நினைக்கும் போதே வயிறுலாம் கலக்குதுப்பா. நான் அங்க போறேன், எது வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், சரியா? நீங்க பத்திரமா இந்த பொண்ணை பாத்துக்கங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குப்பா. பொண்ணு எப்போ முழிப்பான்னு பார்க்கணும். முழிச்சதும் முதல்ல பயப்படுவா. அவளை சமாதானப்படுத்தி காஃபி கொடுத்து வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். சரிப்பா, நாங்கள் பார்த்துக்கிறேன், நீ போ. பாத்துக்கங்க. என்ன தினேஷ், நைட்டு பொண்ணு தூக்கியாச்சு, காலையில மண்டபமே அலரும் நடுங்கும்னு என்னென்னமோ சொன்னீங்க. இங்க ஒரு சத்தத்தையும் காணும். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பத்த வச்சது உடனே வெடிக்கிற பாம்புன்னு நான் நினைச்சேன். ஆனா இவங்க அதை உள்ளுக்குள்ளே வச்சு அணைக்க பாக்குறாங்க. ஆனா அந்த பாம் எப்படியும் வெடிச்சே தீரும். புரியல. பொண்ணை காணோம். அது அந்த செல்வியாண்டி முகத்துல நல்லாவே தெரியுது. அது யாருக்கும் தெரியாம எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சலான்னு பிளான் பண்றாங்க. அதான் அவங்க வெளியே சொல்லாம தேடிட்டு இருக்காங்க. நிஜமாவா? பின்ன நானா பொய்யா சொல்வேன்? அவங்க எங்க தேடினாலும் பொண்ணு கிடைக்க மாட்டா. ஏன்னா இப்ப அவ நம்ம கஸ்டடியில இருக்கா. அப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. காலையில எந்த சத்தமும் காணும்னு பயந்துட்டேன். நைட்டு சொதப்பின மாதிரி 2வது தடவையும் சொதப்பிடுவாங்களோன்னு சொல்லி பயந்தே போயிட்டேன். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் திவ்யா. ஏன்னா இனிமே நாம நினைச்சபடிதான் நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபம் முழுக்க பொண்ணை காணோம்னு சொல்லி எல்லாருமே வாயிலையும் வயிற்றுல அடிச்சுட்டு அழுவ போறாங்க. எல்லா இடத்துலயும் தேட போறாங்க. என்ன செய்வாங்க? கல்யாணம் தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல, அதனால கார்த்திக் வேற ஒரு பொண்ணை தேட போறாங்க. அதுவும் உடனடியா தேடுவாங்க. இதெல்லாம் என்ன நான்சென்ஸ்? தேதி ஃபிக்ஸ் பண்ணா அதே தேதியில கல்யாணம் நடந்தே ஆகணுமா என்ன? நம்ம முட்டாள் ஜனம் இப்படிதானே காலம் காலமா நம்பிட்டு இருக்கு. வேற வழி? மண்டபத்துல வேற ஏதாவது பொண்ணு ரெடியா இருக்கான்னு தேட போறாங்க. வேற வழி இல்லாம உன் கையில கால்ல விழுந்து உன்னை மேடையில உட்கார வச்சு கார்த்தியை வச்சு தாலி கட்ட சொல்ல போறாங்க. அதான் நடக்க போகுது. வாட்? ஆமா, இன்னைக்கு நடக்க போறது திவ்யா கார்த்திக்கோட கல்யாணம், அவ்வளவுதான். நோ 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 நோ, நான் நினைச்சது கார்த்திக் கல்யாணம் நடக்கணும்ன்றது இல்ல, நிக்கணும். அதான் முக்கியம். ஏன் திவ்யா, உனக்கு கார்த்திக் மேல கிரஷ் இல்லையா? அது வேற. ஆனா அது கிரஷ்ஷா காதலான்னு இன்னும் என்னால முடிவு பண்ண முடியல. நான் நினைச்சது பொண்ணு ஓடி போச்சுன்னு கல்யாணம் நிக்கணும். மொத்த ஆளுங்களும் செல்வியும் செழியனும் நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கணும். அவங்க மான மரியாதை எல்லாம் போய் தலை குனிஞ்சு நிக்கணும். அவ்வளவுதான் என்னோட ஆசை. சோ வாட்? பொண்ணு காணாம போனது வெளியே தெரிஞ்சவன எல்லாம் நடக்க தானே போகுது. ஆமா, நடக்கும். பட் இதே முகூர்த்தத்துல கார்த்திக் வேற ஒரு கல்யாணம் நடந்துட்டா எல்லாரும் செல்வியும் செழியனையும் மறந்துடுவாங்க. புரியுதா? யாரு கண்டா மன்னிச்சாலும் மன்னிச்சிருவாங்க. அது நடக்க கூடாது. வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய பழியோட செல்வியும் செழியனும் கூனி குறுகி வாழணும். அதான் என்னோட ஆசை, அவ்வளவுதான். கிரேட். அப்போ உன் காலில் விழுந்து கார்த்திக் கட்டிக்க சொல்லி கெஞ்சினா உன்னால முடியாதுன்னு சொல்லிடு, அவ்வளவுதான். சரி வா, நம்ம போய் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். அது வந்து நட்சத்திரம். ஒரு நிமிஷம். என்ன சொல்லுமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு. இல்லம்மா, வாத்தியார் கேட்டானா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 நட்சத்திரம்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரிண்ணே. ஓ, நீ சொல்றேம்மா. நான் அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி உங்ககிட்ட கொண்டு வந்து தரேன். ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வாண்ணே. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துறேன். ஓகே வா. வாமா, வெயிட் பண்ணலாம். சரி போலாம். ஏய் மெதுவா உள்ள போ. செல்வி, என்ன செல்வி இது? எதுக்கு இப்போ அவசரமா தரத்தன்னு உள்ள எடுத்து தனியா பேசுறதுல என்ன அவசரம்? இப்போ வித்தியாசமா இருக்கு உன் பிஹேவியர். என்னாச்சு? என்ன நடக்குது? அண்ணா செல்வி,
அண்ணா மீனாட்சிய காணோன்னு. என்ன மீனாட்சியா? நம்ம மீனாட்சியா? ஆமாண்ணா காணோன்னு. இல்ல நீ 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 சரியா தேடி பாக்க. அவங்க தான் எங்கேயா இருப்பா? இல்லண்ணா மண்டபம் பூரா இண்டு இடுக்க விடாம எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். அவளை எங்கேயுமே காணோன்னு. ஆனா இங்க பாரு, அவ ஒரு நாள் அவ மொபைலை விட்டுட்டு போகவே மாட்டா. உனக்கே தெரியும்ல. இங்க பாரு, அவ மொபைல் மட்டும் இங்க கிடக்கு. நிஜமாவே நம்ம மீனாட்சிய காணோம். என்ன செல்வி? என்ன? எப்படி? என்னது இது? தெரியல. அபியும் மீனாட்சியும் ஒன்னாதான் தூங்குனாங்க. அவளை கேட்டா அவளுக்கும் ஒன்னும் தெரியல. நான் எழுப்பின அப்புறம் தான் அவளே எந்திரிச்சா. இங்கதான் இருந்தான்னு சொல்றா, ஆனா அவளை காணோம். ஐயோ, என்னவா இருக்கும்? எங்க போயிருப்பா? தானா பெருகள யாராவல? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு. மண்டபம் முழுக்க ஆளுங்க இருக்காங்க. அவளை யார் என்ன செஞ்சிட முடியும்? தானாதான் எங்கேயோ போயிருக்கா. என்ன கோவம் இருந்தாலும் மொபைல் எல்லாம் விட்டுட்டு போக மாட்டா. எனக்கு நல்லா தெரியும். அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல, பயமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கல்யாணம். இப்போ அவளை காணோம்னா என்ன செல்வி இது? மீனாட்சி எதுக்கா இப்படி பண்றா? பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. இவ என்ன பண்றது மீனாட்சி பத்தி? இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போ. செழியன், என்ன இது? என்ன நடக்குதுங்க? இவ பாட்டுக்கு உங்களை தனியா கூட்டிட்டு வந்தா, ரூமுக்குள்ள வந்தவ வெளியில வரலையேன்னு தேடிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா 2 பேரும் அழுதுட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு செழியன்? ஏதோ தப்பா இருக்கு. என்கிட்ட 2 பேரும் எதையோ மறைக்கிறீங்க. இது என் பொண்ணோட கல்யாணம். இதுல ஏதோ சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இப்ப 2 பேரும் என்கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையா? அண்ணி, தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க. குடும்பம் மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். கொஞ்சம் அமைதியா பொறுமையா கேளுங்க அண்ணி, நான் சொல்றேன். எனக்கு பிரஷர் ஏறுது. என்ன நடக்குது செல்வி? ஏதோ ரொம்ப பெரிய தப்பு நடந்திருக்குன்னு தோணுது. சொல்லு செல்வி, என்ன? அண்ணி, காலையில மீனாவை எழுப்பலான்னு நான் உள்ள வந்தேன். நோ, ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு. சொல்லுங்க செழியன், மீனாட்சி எங்க? தெரியலையம்மா, எங்க போனான்னு தெரியல எனக்கு. அவளா இங்க இருந்து போயிட்டானா? என்ன அர்த்தம்? இந்த கல்யாணம் அவளுக்கு பிடிக்கல, அதானே? பிடிக்காம தான் யார்கிட்டயும் சொல்லாம ஓடி போயிட்டா. சொல்லுங்க செழியன், அப்படிதானே? அப்படிதான் தோணுது. பாவீங்களா? என் பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? அவளுக்காக பேச ஆள் இல்ல நினைச்சிட்டீங்களா? நான் இருக்கேன். உங்களை எல்லாம் நான் என்ன பண்றேன்னு. காயத்ரி, ஜஸ்ட் ஷட் அப். இது அவளுக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணம் கிடையாது. நிச்சயமா என்னால ப்ரூவ் பண்ண முடியும். விஷயம் அது இல்ல, மீனாட்சியை காணோம். கல்யாணத்துல பொண்ணு காணோம்னா அவளோட பேர் கெட்டு போகும்.
நீ நானும் சேர்ந்து சபையில தலை குறிஞ்சு நிக்கணும், புரியுதா? அதுக்காக என் பொண்ணு காயத்ரி குடிச்சு ஸ்டாப் இட். இது நம்ம ஈகோ பத்தி பேசுற நேரம் கிடையாது. தலையே போனாலும் முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி மீனாட்சி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தணும். இங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணு, புரியுதா? ஐயோ எப்படி பேசுறீங்களே நீங்க? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே.